நான் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். என்னென்னமான சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நான் எடுக்கலாம், அது எது வந்து என்னோட ப்ரெக்னன்சி எனக்கும் சரி என் பேபிக்கும் சரி ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஃபோலிக் ஆசிட் டேப்லெட். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இது தெரியும். ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் போடுறது ரத்தத்தில் சிகப்பணுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் தேவை. மெயினாக நம்ம இது ஏன் கர்ப்ப காலத்திலேயோ அந்த ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நியூரல் டியூப்னு சொல்லுவோம். நம்மளோட முதுகு தண்டவடம் கரெக்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு, குழந்தையோட முதுகு தண்டத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டேப்லெட்டை ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாரும் போடுறது ரொம்ப அவசியம். இல்லை அவங்களுக்கு சுகர் இருக்குது, அவங்க ஃபிட்ஸுக்கான டேப்லெட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் கண்டிப்பாக ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியே அதுக்கான டேப்லெட்ஸ், அதாவது இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸை ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்பவே அவசியம். சப்போஸ் டேப்லெட்ஸ் வந்து நான் எடுக்கல, நேச்சுரலாக நான் வந்து ஃபுட்லேருந்து எப்படி இதெல்லாம் வந்து ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தா பச்சையான காய்கறிகள், கீரைகள், பட்டாணி, உளுந்து, காலிஃப்ளவர், வாழைப்பழம், கொய்யாக்காய் இதெல்லாம் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது ஃபோலிக் ஆசிட்ஸ். இந்த மாதிரி ஃபுட்டை தினசரி நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டா அதுவும் ஃபோலிக் ஆசிடை சப்ளிமெண்ட் பண்ணும். அடுத்த முக்கியமான சப்ளிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி. நம்ம எல்லாருமே இப்போ வந்து க்ளோஸ்டு ஸ்பேஸுக்குள்ள போதிய அளவுக்கு ஒரு சன் எக்ஸ்போஷர் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஆட்களுக்கு வந்து வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது. இது பேபியோட போன் ஹெல்த், தென் மதரோட போன் ஹெல்த்துக்கு, மூல வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே அவசியம். நேச்சுரலாக வைட்டமின் டி ஃபுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ், மீட், ரொம்ப லிமிட்டடான ரிசோர்ஸஸ்ல தான் வந்து வைட்டமின் டி கிடைக்குது. இருந்தும் சப்ளிமெண்ட் பண்ண முடியாதவங்க வைட்டமின் டி டேப்லெட்ஸ் ஃபார்ம்ஸ்ல இருக்கு. அதை டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேவையான டூரேஷனுக்கு நீங்க அதை கண்டிப்பா எடுத்துக்கோங்க.